வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு வந்து கடகத்தில் தான் இருக்கார், உச்சம் அடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது வந்து சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் வந்து கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும் புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் வந்து ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. இப்போ தான் 7 சனி முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கு திருக்கணித முறைப்படி. என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த 7 சனி முடிஞ்ச மாதிரியே ஒரு சில பேருக்கு இல்லை. நம்ம வந்து செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லியிருக்கிறோம், குரு பயிற்சிக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ சனி பார்க்குறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இதில் வேலை வாய்ப்பு ரீதியாக இன்னமும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகாமல் இருக்குது. நல்ல ஒரு வேலையும் கிடைக்கல. இன்னொன்று தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய அந்த கடன் மேலே கடனாகி நடுத்தெருவில் விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சொந்த பந்தங்கள பிரச்சனை, இதுமாரி மன நெருக்கடி நிறைய கொடுத்துருக்கு. இந்த மாதம் ஏதாவது நல்லது நடக்குமா, இல்லை அடுத்த மாதம் ஏதாவது நல்லது நடக்குமா, குரு வக்கரத்தில் நல்லது நடக்குமா, இதுமாரி மகர ராசிக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு வராங்க. இப்போது எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான். ஒரு சில பேருக்கு பரவாயில்ல, ஏதோ ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு கிரகம் இவங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் பொசிஷனில் வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-11 கூடிய செவ்வாய், சுகாதிபதி, லாபாதிபதி. அந்த 4-11 கூடிய செவ்வாய் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகைருண ரோகஸ்தானத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா அந்த இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உபஜயஸ்தானம், ரொம்ப வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னாலே அது வந்து நம்ம நிறைய பேர் வந்து சுபகாரியத்துக்கு விளக்கணும் அது இதுன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் தான் வந்து பூமி யோக காரகன், பூமிக்காரகனே அவன் தான். அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் இவங்களுக்கு. அப்போ 4-11 கூடையவன் 6ஆம் இடத்துல வரார் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய ஒரு மாதம். பெரிய வெற்றி வாய்ப்புகள் நிறைய, அதாவது இவங்களால முடியாத லெவலில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடியது இல்லை. இப்போ ஜாப் வைஸ் நீங்கள் சொன்னீங்க டென்ஷன் இருந்தது, இப்போ குறைய போகிறது. ஏன்னா ஆமாம், இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கும். எதிர்பாராத ஒரு நன்மைகள் எப்படின்னா இவங்களுக்கு ஒரு இடத்துல 2-3 இடத்துல இன்டர்வியூக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இது கிளிக் ஆகிடும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் கொடுப்பார். 1. 2வது அடுத்தது பெரிய பாக்கியம் என்னென்னா குரு ரொம்ப சூப்பர். இந்த குரு வந்து அற்புதமாக இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு 7ஆம் இடத்துல இருக்கார். ஏன் 7ஆம் இடத்துல இருந்தால் நன்மை அப்படின்னா 7ஆம் பார்வை ஜென்மராசியை பார்ப்பார்.
அது ஒன்று போதும். இவங்க அந்த சவாலே சமாளி தான், பிரச்சனைகளே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். நீங்கள் கேட்கலாம், இப்போ வயதானவர்களுக்கு எப்படின்னு. கண்டிப்பாக வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஆமாம் சார், எல்லா வீடியோவில் வந்து ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போகிறாங்க, முதியோர்களுக்கு, அதாவது வயதானவர்களுக்கு, ஒரு ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிற உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கரெக்டாக 6ஆம் இடத்து தசை நடந்ததுன்னு அவங்களுக்கு, நம்ம இங்கே சொல்கிறோம் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும்னு, அவங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி தசையாக நடந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி ஓரளவுக்கு நன்மை சொல்ல முடியாது. அதற்குண்டான பரிகாரங்கள் அவங்க பண்ணால் தான் நல்லது. அப்போ வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது விசேஷம் எப்போவுமே. என்ன இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். ஒரு பயப்பட வேண்டிய அளவில் கிடையாது. ஏன்னா கோச்சாரம் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் வயதானவர்களுக்கு. மற்றபடி உத்தியோகஸ்தர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தியோகம் நல்லபடியாக அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் அனுகூலமாக இருக்கார். ஸோ இவங்களுக்கு அந்த சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக தொழில், இந்த மகர ராசியில் நிறைய பேர் தொழில் வியாபாரத்தில் இருப்பாள். ஏன்னா சனி பகவானுக்கு உழைச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த உழைப்பை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த சனி பகவான் கொடுக்குறாரா, அதை செய்யக்கூடிய ஒரு இதை குரு பகவான் கொடுக்குறார், வருமானத்தை. ஸோ சனி உழைக்க வைக்கிறார், குரு வருமானத்தை கொடுக்க வைக்கிறார். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தபடியாக என்ன சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சம் அடைகிறார் இந்த மாதம். அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது என்னென்னா, பாக்கியஸ்தானத்தில் 5-10 குடையவர் அவர் தான் வந்து ஜீவனாதிபதி, கொஞ்சம் நீச்சம் அடைகிறார். ஸோ ஜீவனத்தில் நம்ம விருத்தி பார்த்துக்கணும், அதாவது கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு இப்போ ஒரு விடை தரேன். என்னென்னா, ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்குது, வேலை வாய்ப்பு அமையலை, நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு. கண்டிப்பாக ஏன் அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு என்றைக்குமே கற்பனை, பிரம்மாண்டம், அதுதான் மெயின். பொருளாதாரத்தில் தடையை கொடுப்பார், குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பார். அதே சமயம் 8ஆம் இடத்துல கேது, கேட்கவே வேண்டாம். ஸோ சில பேருக்கு தடை. ஆனால் இப்போ இந்த குருவால் செவ்வாயால் இவங்களுக்கு நல்லது நடக்கும், ஒன்று. ரெண்டாவது அந்த இது பார்த்திங்கனாக்கா, சூரியன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். இவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு சூரியன் 2 பேருமே ராசியை பார்க்குறாங்க. குரு பார்க்குறது நல்லது, சூரியன் பார்க்குறது கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். ஆனால் அந்த டென்ஷனை நிவர்த்தி பண்ணக்கூடிய குரு பார்வையும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சூரியன் வந்து கரெக்டாக 7ஆம் இடத்தை விட்டு விலகி அஷ்டம ராசிக்கு வரார் ஒரு 18th அன்னைக்கு. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே கேது உட்காந்துட்டுருக்கார். ஸ்தானமே சரியில்லை, ஸ்தான பலம். அங்கே சூரியன் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுவார், நேராக 7ஆம் வரைய 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அங்கே யார் உட்காந்துட்டுருக்கார், ராகுக்கும் சூரியனுக்கும் பார்வை எப்படி இருக்கும். அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, ஒரு உறவு முறைக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன் கணவன் மனைவிக்கிடையே கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக சுபகாரிய நிகழ்ச்சிகள், அதான் திருமணம் சார்ந்த முயற்சிகள். திருமணம் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்மராசியை வந்து குரு பார்க்குறாருங்கும் போதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டு இருக்கிற கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே சமயம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்தால் தான். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி தான் குரு, அவர் தான் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றார். ஒரு வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா முயற்சி எடுக்கணும். 3ஆம் இடத்தை எடுத்தால் தான் அந்த 7ஆம் இடம் வேலை செய்யும். ஸோ அவங்க எடுத்தாலே ரொம்ப நல்லது. ஸோ திருமண முயற்சி கைகூடும் அப்படின்னா முயற்சி எடுத்தால் வெற்றி. அதே சமயம் இன்னொரு பெரிய பாக்கியம் என்னென்னா, இந்த மகர ராசி நேயர்களோட குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். வீட்டில் சுபகாரியம் எப்படி பாருங்க அவங்களுக்கு. அதாவது இந்த வயதில், அதாவது திருமண வயதில் இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி. ஆனால் இந்த மகர ராசி நேயர்களோட
குழந்தை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும். ம். டக்கு 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 டக்குன்னு திருமண யோகம் கை கூடிடும். அதான் ரொம்ப நாளா வந்து சுப விசேஷம் நடக்கல, வீட்டுல சுபகாரியம் நடக்கல, இதே 2 பிரச்சனை வருஷம் தான் ஆச்சு, உங்களுக்கு. 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதுக்காக ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க எப்போவுமே சனி பகவான் வழிபாடு இந்த மாதம் எஸ்பெஷலி விசேஷமாக செய்யணும். என்னென்னா ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக அப்படின்னு தினந்தோறும் 108 தடவை சொல்லிவிட்டு அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணினாலே போகிறோம், உழைத்தாலே போகிறோம். கண்டிப்பாக ஒரு உத்தியோகம் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், திருமண யோகம் கைகூடும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.